வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கோட கண்டினியூஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். கண்டிப்பாக இதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம செமஸ்டர் புக்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க படிக்கலாம். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அகாடமியிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இப்போ நீங்கள் கரண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஆன்லைன் ஆப் மூலமாக டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள், அதுக்குரிய டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஓகே, வாங்க. ஒரு நடவடிக்கையின் பற்று மற்றும் வரவு தன்மைகளை ரொக்க ஏட்டில் பதிந்தால் அது எதிர்பதிவு. ஒரு நடவடிக்கையின் பற்று மற்றும் வரவு தன்மைகளை ரொக்க ஏட்டில் பதிந்தால் அது எதிர்பதிவு. சில்லறை ரொக்க ஏட்டின் இருப்பு ஒரு சொத்து. சில்லறை ரொக்க ஏட்டின் இருப்பு ஒரு சொத்து. கீழ்கண்ட எந்த செலவிற்கு சில்லறை ரொக்கத்திலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால் செலவு மற்றும் பயண செலவுக்கு சில்லறை ரொக்கத்திலிருந்து கொடுக்கலாம். தபால் செலவு மற்றும் பயண செலவு. சிறிய செலவினங்களை பதியும் ஏடு சில்லறை ரொக்க ஏடு. சிறிய செலவினங்களை பதியும் ஏடு சில்லறை ரொக்க ஏடு. வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கப்படுவது வணிகத்தால். வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கப்படுவது வணிகத்தால். வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிப்பதில் உதவுவது வங்கி அறிக்கை மற்றும் ரொக்க ஏட்டின் வங்கி பத்தி. வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிப்பதில் உதவுவது வங்கி அறிக்கை மற்றும் ரொக்க ஏட்டின் வங்கி பத்தி. ரொக்க ஏட்டின் வங்கி பத்தியின் பற்றிருப்பு என்பது வங்கி அறிக்கையின்படி வரவிருப்பு. ரொக்க ஏட்டின் வங்கி பத்தியின் பற்றிருப்பு என்பது வங்கி அறிக்கையின்படி வரவிருப்பு. வங்கி அறிக்கை என்பது வங்கி புத்தகத்தின் வாடிக்கையாளர் கணக்கின் நகல். வங்கி அறிக்கை என்பது வங்கி புத்தகத்தின் வாடிக்கையாளர் கணக்கின் நகல். எந்த வேறுபாட்டிற்கான காரணங்களை கண்டறிய வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா, ரொக்க ஏட்டின்படி வங்கி பத்தியின் இருப்பு மற்றும் வங்கி அறிக்கையின் படியான இருப்புக்கும் இடையேயான வேறுபாடு. ஓகேங்களா? ரொக்க ஏட்டின்படி வங்கி பத்தியின் இருப்பு மற்றும் வங்கி அறிக்கையின் படியான இருப்புக்கும் இடையேயான வேறுபாடு. இந்த வேறுபாட்டுக்காக தான் வங்கி சரிகட்டும் பட்டியல் அப்படின்றத தயாரிக்கிறாங்க. வங்கியிலிருந்து பணம் எடுக்கும்போது வங்கியானது வாடிக்கையாளர் கணக்கில் பற்று செய்யும். வங்கியிலிருந்து பணம் எடுக்கும்போது வங்கியானது வாடிக்கையாளர் கணக்கில் பற்று செய்யும். ரொக்க ஏட்டின்படி இருப்பு ரூபாய் 2000. வங்கியில் பற்று வைக்கப்பட்ட வங்கி கட்டணம் ரூபாய் 950. ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை எனில் வங்கி அறிக்கையின்படி இருப்பு என்னன்னா ரூபாய் 1950 வரவு இருப்பு. அதாவது ரெண்டுமே பற்று வைக்க, அதாவது பதியப்படலை அதில். ஓகேங்களா? எதுன்னு பார்த்தீங்கன்னா, பற்று ரூபாய் 2000 வங்கியில் பற்று வைக்கப்பட்ட வங்கி கட்டணம் ரூபாய் 950. 2000 ரூபாய் வங்கியில் இருக்குது, 950 பதியலைன்னா வங்கி அறிக்கையின்படி இருப்பு 1950 இருக்கும். பின் வருவனவற்றுள் எது வங்கி சரிகட்டும் பட்டியலின் சிறப்பியல்பு அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. சரிகட்டும் பட்டியல் கணக்காண்டின் இறுதியில் மட்டும் தயாரிக்கப்படுகிறது. சரிகட்டும் பட்டியல் கணக்காண்டின் இறுதியில் மட்டும் தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது இதோடைய சிறப்பியல்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு, வங்கி அறிக்கையின்படி இருப்பு 1000 ரூபாய். செலுத்திய காசோலை வங்கியால் இன்றும் வரவு வைக்கப்படாதது ரூபாய் 2000. ரொக்க ஏட்டில் வங்கி பத்தியின் இருப்பு எவ்வளவுனா ரூபாய் 3000. சாதகமான இருப்பு ரூபாய் 3000. பின் வருவனவற்றுள் எது காலத்தினால் ஏற்படும் வேறுபாடு அல்ல அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, செலுத்திய காசோலை வரவு வைக்கப்படல. எடுத்த காசோலை இன்னும் செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தாது. வங்கியில் நேரடியாக செலுத்திய தொகை ரொக்க ஏட்டில் தவறுதலாக பற்று வைத்தது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பின் வருவனவற்றுள் எது காலத்தினால் ஏற்படும் வேறுபாடு அல்ல அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விதிப்பிழை எழுதுவது
முதலினம் மற்றும் டேஸ் வேறுபடாத போது இதுக்குரிய ஆன்சருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. விதிப்பிழை எழுதுவது முதலினம் மற்றும் டேஸ் வேறுபடாத போது. ஓகேங்களா. இருப்பாய்வை பாதிக்காத பிழைகள் தான் விதிப்பிழைகள். இருப்பாய்வை பாதிக்காத பிழைகள் விதிப்பிழைகள். ஒரு நடவடிக்கை முழுவதும் பதிவு செய்யப்படாத போது அது முழுவிடு பிழை ஆகும். ஒரு நடவடிக்கை முழுவதும் பதிவு செய்யப்படாத போது அது முழுவிடு பிழையாகும். இயந்திரம் நிறுவுவதற்கு செலுத்தப்பட்ட கூலியை கூலி கணக்கில் பற்று வைப்பது விதிப்பிழை. இயந்திரம் நிறுவுவதற்கு செலுத்தப்பட்ட கூலியை கூலி கணக்கில் பற்று வைப்பது விதிப்பிழை. கீழ்கண்ட பிழைகளில் எது இருப்பாய்வை பாதிக்காது? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது ஆப்ஷன் ஆ. பேரேட்டில் எடுத்து எழுதும்போது தவறான கணக்கில் சரியான பக்கத்தில் பதிவு செய்தல் அப்படின்றது பிழையில் இருப்பாய்வை வந்து பாதிக்காது. இந்த பிழை வந்து இருப்பாய்வை என்ன பண்ணாது, பாதிக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். செங்குட்டுவனால் சரக்கு திருப்பி தரப்பட்டு சரக்கிருப்பில் சேர்க்கப்பட்டு ஆனால் ஏடுகளில் பதிவேதும் செய்யப்படவில்லை. இப்பிழையை திருத்தம் செய்யும் போது கீழ்கண்டவற்றுள் எந்த கணக்கை பற்று வைக்க வேண்டும் அப்படின்னா விற்பனை திருப்ப கணக்கு. விற்பனை திருப்ப கணக்கை தான் நம்ம என்ன செய்யணும், பற்று வைக்கணும். அதியமானிடமிருந்து கடனுக்கு அரைகலன் வாங்கியதும் கொள்முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. இப்பிழையை திருத்தம் செய்யும் போது எந்த கணக்கை பற்று வைக்கணும்னா அரைகலன் கணக்கை பற்று வைக்கணும். கொள்முதல் ஏட்டின் மொத்த தொகை அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. இப்பிழையை திருத்தம் செய்யும் போது அந்த கணக்கை எந்த கணக்கை பற்று வைக்கணும்னா அனாமத்து கணக்கு கொள்முதல் வரவு. ஓகேங்களா. அனாமத்து கணக்கு மற்றும் கொள்முதல் வரவில் நம்ம பற்று வைக்கணும். நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையானது அனைத்து ஆண்டுகளுக்கும் நிலையாக இருக்கும். நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையானது அனைத்து ஆண்டுகளுக்கும் நிலையாக இருக்கும். குறைந்து செல் மதிப்பு முறையில் தேய்மான தொகையானது ஆண்டுதோறும் குறையும். குறைந்து செல் மதிப்பு முறையில் தேய்மான தொகையானது ஆண்டுதோறும் குறையும். தேய்மானம் எதனால் ஏற்படுகிறதுனா காலப்போக்கு பயன்பாடு வழக்கொழிவு மூலமாக ஏற்படுகிறது. பின்வரும் எந்த சொத்துக்களுக்கு வெறுமையாதல் முறையில் தேய்மானம் நீக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி சுரங்கங்கள் மற்றும் கற்சுரங்கம். ஓகேங்களா. சுரங்கங்கள் மற்றும் கற்சுரங்கம். சொத்தின் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள் காலப்போக்கில் அதிகரிக்கும் போது பின்வரும் தேய்மான முறைகளுள் எது சிறந்ததுன்னா குறைந்த செல் இருப்பு முறை அப்படின்றது சிறந்தது. ஆப்ஷன் பி குறைந்த செல் இருப்பு முறை. சொத்தின் இறுதி மதிப்பு என்பது பயனளிப்பு காலத்தின் இறுதியில் அச்சொத்திலிருந்து கிடைக்கும் தொகையாகும். சொத்தின் இறுதி மதிப்பு என்பது பயனளிப்பு காலத்தின் இறுதியில் அச்சொத்திலிருந்து கிடைக்கும் தொகையாகும். நெக்ஸ்ட்டு, எந்நாள் முதற்கொண்டு தேய்மானம் கணக்கிடப்பட வேண்டும்னா சொத்தினை பயன்பாட்டிற்கு இட்ட நாள் முதல். எந்நாள் முதல் கொண்டு தேய்மானம் கணக்கிடப்பட வேண்டும்? சொத்தினை பயன்பாட்டிற்கு இட்ட நாள் முதல். நெக்ஸ்ட்டு, தேய்மான விகிதமானது சமமாக இருக்கும்போது நேர்கோட்டு முறைப்படி உள்ள தேய்மான தொகை மற்றும் குறைந்து செல் இருப்பு முறையுடன் ஒப்பிடும்போது முதலாண்டில் சமமாகவும் ஆனால் பின்வரும் ஆண்டுகளில் குறைவாகவும் இருக்கும். திரையரங்கின் இருக்கை வசதிகளை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் முதலின செலவு. திரையரங்கின் இருக்கை வசதிகளை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் முதலின செலவு. புதிதாக நிறுவப்பட்ட இயந்திரத்தினை சோதனை ஓட்டம் மேற்கொள்வதற்கு செய்த செலவு ரூபாய் 20,000. இது எவ்வகையான செலவுனா முதலின செலவு. வங்கி வைப்புகள் மீதான வட்டி வருவாயின வரவு. ஓகேங்களா. வங்கி வைப்புகள் மீதான வட்டி வருவாயின வரவு. நடைமுறை முதலை அதிகரிப்பதற்காக இந்திய தொழில் வளர்ச்சி வங்கியிடம் பெற்ற நடுத்தர கால கடன் தொகை முதலின வரவுகள். நடைமுறை முதலை அதிகரிப்பதற்காக இந்திய தொழில் வளர்ச்சி வங்கியிடம் பெற்ற நடுத்தர கால கடன் தொகை முதலின வரவுகள். வணிக செயல்பாட்டிற்கு முந்தைய செலவுகள் முதலின செலவுகள். வருவாயின் செலவின் பலன் கிடைப்பது நடப்பு காலத்திற்கு. வருவாயின செலவின் பலன் கிடைப்பது நடப்பு காலத்திற்கு. இருப்புநிலை குறிப்பு என்பது ஒரு அறிக்கை. இருப்புநிலை குறிப்பு என்பது ஒரு அறிக்கை. வணிகத்தின் நிகர லாபம் முதலை அதிகரிக்கும்.
வணிகத்தின் நிகர லாபம் முதலை அதிகரிக்கும். உள்தூக்கும் கூலி எதில் காண்பிக்கப்படும்னா வியாபார கணக்கில். உள்தூக்கும் கூலி எதில் காண்பிக்கப்படும்னா வியாபார கணக்கில். வங்கி மேல்வரை பற்றி எதில் காண்பிக்கப்படும்னா கடன் பத்தில். ஓகேங்களா, பொறுப்பு அதான் கடன் பத்து. வங்கி மேல்வரை பற்றி எதில் காண்பிக்கப்படும்னா கடன் பக்கத்தில். நெக்ஸ்ட்டு இருப்புநிலை குறிப்பு வணிகத்தில் நிதிநிலையினை காண்பிக்கிறது. இருப்புநிலை குறிப்பு வணிகத்தின் நிதிநிலையினை காண்பிக்கிறது. இருப்பாய்வில் காணப்படும் எடுப்புகள் முதலிலிருந்து கழிக்கப்படும். இருப்பாய்வில் காணப்படும் எடுப்புகள் முதலிலிருந்து கழிக்கப்படும். இருப்பாய்வில் தோன்றும் சம்பளம் எங்கு காண்பிக்கப்படுகிறதுனா லாப நட்ட கணக்கின் பற்று பக்கம். இருப்பாய்வில் தோன்றும் சம்பளம் எங்கு காண்பிக்கப்படுகிறதுனா லாப நட்ட கணக்கின் பற்று பக்கம். பின் வருவனவற்றுள் எது நடப்பு சொத்துக்களில் சேராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அரைக்கலன் முதலான சொத்து. இது நடப்பு சொத்துல சேராது. நற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிலை சொத்து. நற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிலை சொத்து. முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனையம் தோன்றுவது இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம். முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனையம் தோன்றுவது இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம். நிகர லாபம் பிளஸ் வரவு முதல் கணக்கில் வரவு வைக்கப்படும். நிகர லாபம் பிளஸ் வரவு முதல் கணக்கில் வரவு வைக்கப்படும். இறுதி சரக்கிருப்பு மதிப்பிடப்படுவது அடக்க விலை அல்லது நிகர தீர்வு மதிப்பு. இதில் எது குறைவோ அந்த விலையில். இறுதி சரக்கிருப்பு மதிக்கப்படுவது அடக்க விலை இல்லை நிகர தீர்வு மதிப்பு. இதில் எது குறைவோ அந்த விலையில். முதலீடுகள் மீது கூடியுள்ள வட்டி தோன்றுவது லாப நட்ட கணக்கின் வரவு பக்கம். இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம். முதலீடுகள் மீது கூடியுள்ள வட்டி தோன்றுவது லாப நட்ட கணக்கின் வரவு பக்கம். இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம். பற்று மற்றும் வரவினங்களை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டில் எடுத்து எழுதும் நடைமுறையை இவ்வாறு அழைக்கலாம்னா எடுத்து எழுதுதல். பற்று மற்றும் வரவினங்களை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டிற்கு எடுத்து எழுதும் நடைமுறை இவ்வாறு அழைக்கலாம்னா எடுத்து எழுதுதல். ஓகேங்களா, ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம அகாடமிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.